எல்லா விவசாய நண்பர்களுக்கும் வணக்கம். நம்மள பெரும்பாலான விவசாயிகள் பழையபடி இயற்கை விவசாயத்துக்கு போகணும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக இந்த வீடியோ பாருங்கள். இதுதான் முதல் ஸ்டெப்பு. நீங்கள் இயற்கை விவசாயத்துக்கு மாறணும்னா இந்த மண்ணை நீங்கள் சரி பண்ணணும். அதுக்கு இந்த வீடியோ நீங்கள் கண்டிப்பாக பாருங்கள், உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். செயற்கை விவசாயம் பண்ணுற விவசாயிகளுக்கு எப்பயுமே உரம் போட்டும் மகசூல் வரல அப்படின்னா அதுக்கு இது முக்கியமான பிரச்சனையே இந்த மண் இறுக்கம்தான். மண் இறுக்கம்ன்றது வேற ஒன்றும் கிடையாதுங்க. வயலில் மண் துகள்களுக்கு நடுவில் ஆக்சிஜன் நீரெல்லாம் போகும். இது நாளடைவில் நம்ம தொடர்ந்து ஒரே விவசாயம் பண்ணுறது, கனரக வாகனங்கள்லாம் அதில் போகிறதுனால அது இறுகிரும். அதனால நமக்கு என்ன பிரச்சனை வருதுன்றதை பற்றி நம்ம இப்போ பார்க்க போகிறோம். மண் இறுக்கம்தான் இருக்கிறதுலையே ஒரு மகசூலை குறைக்கிறதுக்கு பெரிய பிரச்சனை. அந்த மண் துகள்களில் கேப் இல்லாதனால காற்றோட்டம் வேருக்கு போகலை அப்படின்னா வேர் வளர்ச்சி இருக்காது. வேருக்கு நல்ல வளர்ச்சி இல்லைன்னா அது ஆழமான உள்ளே போகாது. அப்படி உள்ளே போகலைன்னா அதால் நல்ல ஒரு பயிராக சேர முடியாது. அப்படி உள்ளே அதிகமாக போகலைன்னா அதால் ஊட்டச்சத்துக்கள், அதாவது உரத்தை எல்லாத்தையும் அதால் அப்சர்வ் பண்ணவே முடியாது வேர் மூலமாக. அப்படி ஊட்டச்சத்து எடுக்காத பயிர் எப்படி இருக்கும்? கண்டிப்பாக வளர்ச்சி பாதிக்கும். இப்படி வளர்ச்சி பாதிக்கும் போது என்ன ஆகுனா அதிகமான தூர் கட்டாது, வளர்ச்சி இருக்காது, நல்ல விளைச்சல் இருக்காது. இப்படி நல்ல பயிர் நம்ம உருவாக்கும் போது என்ன ஆகுதுன்னா மகசூல் குறையும். அதனால் இந்த மண் இறுக்கத்தை எப்படி போக்கணும் அப்படின்றது தான் நம்மளோட தலையாய கடமையாக இருக்கும். இதுக்கு என்ன தீர்வு? ஏன்னா இந்த மண் இறுக்கத்துக்கான தீர்வை நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இதுக்கான தீர்வே நம் முன்னோர்கள் நம்மகிட்ட சொல்லிட்டு போயிருக்காங்க. அது வேற ஒன்றுமே கிடையாதுங்க. நம்ம வயலில் நம்ம இந்த கோடை உழவு பண்ணணும். இந்த கோடை உழவு பண்ணுறதுனால இதுதான் முதல் ஸ்டெப்பு நீங்கள் இயற்கை விவசாயத்துக்கு மாறுறது. இது எப்படி கோடை உழவுனா என்னன்னு ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கிறோம். இது நார்மலாக நம்ம இந்த மாதிரி மண் இறுக்கத்தால் பாதிக்கப்பட்டு இருக்கும்போது இந்த மண்ணை கோடையில் உழவு செஞ்சு மண்ணை நல்ல லூஸ் சாயிலாக ஆக்கிறதுக்கு பேர் தான் இந்த கோடை உழவு. இந்த கோடை உழவுன்றது நார்மலாக நம்ம தண்ணி பாய்ச்சி பண்ணுற உழவு கிடையாதுங்க. இது தண்ணியே இல்லாமல் மழையை நம்பி பண்ணுறதுக்கு பேர் தான் இந்த கோடை உழவு. இந்த கோடை உழவு எத்தனை தடவை செய்யணும், ஒரு தடவையா 2 தடவையான்றதுக்கு உங்களுக்கு பதில் தெரிஞ்சால் நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள். நான் கொஞ்சம் நேரம் கழித்து அதுக்கான பதிலை நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஒரு தடவை நீங்கள் இப்படி கோடை உழவு பண்ணிங்கன்னா உங்களோட இறுக்கமான மண் இந்த மாதிரி லூஸ் ஆகிடுங்க. இந்த மாதிரி லூஸ் ஆயில் ஆண்டுச்சுன்னா இதில் பயிர் எப்படிங்க நான் வளர மாட்டேன்னு உங்கள்கிட்ட சொல்லும். நல்லா ஆழமாக வேர் பதிச்சு போகுங்க. வேர் பதிச்சு போகும்போது ஆட்டோமேட்டிக்காக பயிர் நல்ல விளைச்சலுக்கு கொண்டு வந்துடும். அதனால் எல்லோரும் கண்டிப்பாக கோடை உழவு பண்ணணும். இந்த கோடை உழவுக்கு செய்கிறது எந்த காலம், எந்த மாதம் அப்படின்னு உங்களுக்கு சொல்லணும்னா ஏப்ரல் டு மே, அதான் நல்ல வெயில் காலத்தில் இந்த கோடை உழவு பண்ணணும். மழை காலம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஜூன் மாதத்துக்குள்ளே இதை முடிச்சிருங்க. இல்லைன்னா அது நமக்கு கோடை உழவு பண்ணுறதுல பாதிப்பு அதிகமாக இருக்கும். எத்தனை நாளுக்குள்ளே பண்ணணும்? கருதறுத்து 7லேருந்து 15 நாளுக்குள்ளே நீங்கள் கோடை உழவு கண்டிப்பாக பண்ணணும். அடுத்த நாளே கோடை உழவு பண்ண முடியாது. ஏன்னா நம்ம வயலில் ஈரப்பதம் உள்ளே இருக்கும். அப்படி நீங்கள் அந்த இதில் கோடை உழவு பண்ணும்போது ஒரு பிரயோஜனமும் கிடையாது. மண் துகள்கள் ஒட்டிக்கிட்டு அப்படியே களிமண் மாதிரி பரட்டி வரும், வேஸ்ட்டு. அதனால் 15 நாளுக்கு அப்புறம் பண்ணுங்கள். கோடை உழவு எப்படி செய்யணுன்றதை பற்றி இப்போ நம்ம பார்க்க போகிறோம். கோடை உழவு எப்படி செய்யணும்னா எத்தனை உழவு பண்ணணும், முதல் உழவா 2வது உழவா 3 உழவு பண்ணணுமான்றதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். முதல் உழவு எப்படி செய்யணுன்றதை வாங்க பார்க்கலாம். நம் முன்னோர்கள் சொல்லி கொடுத்த மாதிரி முதல் உழவு எப்பயுமே ஆழமாக உழவு செய்யணும். ஆழமாக உழவு செய்யும்போது நம்மளோட மண்ணுக்கு அடியில் இருக்கிற களை விதைகள், அதுக்கப்புறம் பூச்சியோட முட்டைகள் எல்லாமே வெளியில் வந்துடும். அதனால தான் ஆழ உழவு செய்யணும். முதல் உழவு கண்டிப்பாக நம்ம ஆழ உழவு செய்யணும். இப்படி ஆழ உழவு நம்ம செஞ்சிட்டோம்னாலே நம்மளோட மண்ணில் இருக்க மண் இறுக்கம் கண்டிப்பாக குறைஞ்சிரும், நமக்கு விளைச்சல் கூட்டிடும். அதனால் எல்லாரும் கோடை உழவு கண்டிப்பாக பண்ணுங்கள். அடுத்த கேள்வி, 2வது கோடை உழவு எத்தனை நாளில் பண்ணணும்? ஃபஸ்ட்டு கோடை உழவு பண்ணிவிட்டு 2வது கோடை உழவு
எப்போ பண்ணணும் அப்படின்றது தெரிஞ்சால் கமெண்டில் சொல்லுங்கள், நான் அதுக்கான பதில் அப்புறம் சொல்கிறேன். இந்த மாதிரி கலப்பை உங்கள் ஏரியாவில் கிடச்சிச்சின்னா முதல் கோடை உழவுக்கு பயன்படுத்துங்க. ரொம்ப பயனுள்ளதாக இருக்குது. இதுதான் உங்களுக்கு மண்ணை வந்து ஒரு 8 அங்குலம் வரைக்கும் எடுத்து வெளியில் எடுத்து போட முடியும். இந்த மாதிரி ரொட்டேட்டர் நீங்கள் யூஸ் பண்ணலாமா முதல் உழவுக்கு அப்படின்னு நீங்கள் என்கிட்ட கேட்டிங்கன்னா கண்டிப்பாக பண்ணக்கூடாதுங்க. ரொட்டவேட்டர் முதல் உழவுக்கு கிடையாது. நம்ம இப்போ 2வது உழவை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். இந்த 2வது உழவு வந்து ஏன் செய்யணும், இந்த 2வது உழவு அதோட நன்மைகள் என்ன அப்படின்றத பற்றிலாம் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். நம்ம இது ரொம்ப ரொம்ப முக்கியமானதுங்க. முதல் உழவு செஞ்சுட்டு நான் கோடை உழவு பண்ணிட்டேன், எனக்கு விளைச்சல் வரல, களை கட்டுப்படலைன்னா சொல்லக்கூடாதுங்க. 2வது உழவு ரொம்ப ரொம்ப முதல் இதை காட்டிலும் 2வது ரொம்ப முக்கியம். இப்போ ரொட்டேட்டர் யூஸ் பண்ணலாமான்னு கேட்டிங்கன்னா இப்போயும் கிடையாது. முதல் 2 உழவுக்குமே ரொட்டேட்டரை யூஸ் பண்ணக்கூடாதுங்க. இந்த கல்டிவேட்டர் தான் யூஸ் பண்ணணும். முதல்ல நம்ம கோடை உழவு முதல் உழவு பண்ணதுக்கும் 2வது உழவுக்கும் எவ்வளோ நாள் கேப்பில் இந்த 2வது கோடை உழவு பண்ணணுன்றது ரொம்ப முக்கியம். குறைஞ்சது 15 நாள் நம்ம வயலை வந்து ஆற போடணும். அப்போ தான் அந்த வெயில் தாக்கத்தினால இந்த களை விதைகள், அதுக்கப்புறம் அந்த பூச்சியோட முட்டைகள் எல்லாமே அழியும். முதல் உழவு செஞ்சு முடித்த உடனே ஊடால ஒரு கோடை மழை பெய்யும். அப்படி அந்த மழை பெஞ்சிருச்சுனாலே எல்லா களை விதைகளும் வெளியில் வந்துச்சுல, அந்த களை விதைகள் எல்லாமே முளைக்க ஆரம்பிச்சிடும். அப்படி முளைக்க ஆரம்பிச்சிட்டாலே நமக்கு ரொம்ப நல்ல விஷயம். அப்போ வந்து நம்ம இந்த 2வது கோடை உழவு பண்ணணும். எல்லாருக்கும் ஒரு சந்தேகம் வரும், இந்த 2வது கோடை உழவும் ஆழ உழுகணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, அப்படியா 2வது உழவு ஆழ உழவு தேவையில்லைங்க. அது திருப்பி மண்ணை பரட்டி கீழே கொண்டு போயிடும். 2வது உழவு மேலோட்டமாக இந்த கல்டிவேட்டர் மூலமாக பண்ணுங்கள். அது வந்து ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். அதனால் எல்லோரும் கண்டிப்பாக 2வது கோடை உழவு நம்ம செய்யணும். இந்த வீடியோ பார்த்தீங்கனாலே உங்களுக்கே தெரியும் பாருங்கள். முதல் கோடை உழவு பண்ணியிருக்காரு, அதுக்கப்புறம் கோடை மழை பெஞ்சிருக்கு. இந்த களையெல்லாம் எப்படி முளைச்சி வருதுன்னு பாருங்கள். இதுதான் ரொம்ப முக்கியம். கண்டிப்பாக இந்த 2வது உழவு நம்ம பண்ணால் இந்த விதைகள்லாம் அழியும். இப்போ 3வது கோடை உழவு தேவைப்படுமானா அது வந்து உங்களோட வயலில் இருக்கிற களைகளை பொறுத்து திருப்பி நிறையா முளைக்குதுன்னா நம்ம பண்ணலாம். இப்போ 3வது உழவு நீங்கள் ரொட்டேட்டர் யூஸ் பண்ணிவிட்டு நெல் விவசாயம் நீங்கள் பண்ணலாம். அதனால் நண்பர்களே கண்டிப்பாக கோடை உழவு பண்ணுங்கள். இந்த கோடை உழவு பண்ணும்போது நீங்கள் இயற்கைக்கு மாறணும், இயற்கை விவசாயத்துக்கு மாறணுன்னா இதுதான் ஃபஸ்ட்டு. முதல் உழவு செய்யும்போது இந்த மாதிரி கட்டி கட்டியாக தான் இருக்கும். அதுக்கப்புறம் 2வது உழவு செய்யும்போது இந்த அளவுக்கு மண் லூஸ் ஆயில் ஆகிடும். இதில் வந்து பார்த்திங்கன்னா இதோட நன்மைகள் வந்து என்னென்னது தனித்தனியாக நம்ம வீடியோ போட்டிருக்கோம். அதோட பிளேலிஸ்ட்டை நான் கடைசியில் அட்டாச் பண்ணுறேன். அதில் நீங்கள் போய் பார்த்தீங்கனாலே என்ன நன்மைகள் இருக்குன்றது ஒன்று ஒன்றா நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கிறலாம். இதோட முதல்ல வந்து பார்த்திங்கன்னா பூச்சி முட்டைகள் இதெல்லாம் நார்மலாக வெளியில் வந்துடும். களை விதைகள் வந்து வெளியில் வர்றதுனால அதை வந்து நம்மளால் அழிக்க முடியும். முதல் உழவு பண்ண உடனே அது வெளியில் வந்த உடனே சூரிய வெப்பத்தினால பாதி அழியும். அதுக்கப்புறம் மீதம் இருக்கிற களைகளை வந்து இந்த 2வது கோடை உழவு பண்ணுறது மூலமாக நம்ம அழிக்க முடியும். கோடை உழவு எப்படி பண்ணணும்னு ரொம்ப ஷார்ட்டாக பார்த்துடலாம். கருதறுத்ததுலேருந்து 7லேருந்து 15 நாளுக்கு அப்புறம் முதல் உழவு பண்ணுங்கள். முதல் உழவு ஆழ உழவு செய்யுங்க, ரொட்டேட்டர் பயன்படுத்தாதீங்க. 2வது உழவு எப்போ பண்ணணுன்னா முதல் உழவு செஞ்சதுலேருந்து ஒரு 15 நாள் கழித்து இந்த 2வது உழவு பண்ணுங்கள். அப்போ தான் அந்த களை எல்லாமே அழிக்க முடியும். 2வது உழவு செஞ்சதுக்கப்புறம் 3வது உழவு தேவைப்பட்டால் நீங்கள் செய்யலாம். அது உங்களோட மண்ணில் களை வந்திருக்கிறத பொறுத்து. இவ்வளோ சிரமப்பட்டு நம்ம ஒவ்வொரு விஷயங்களையும் பார்த்து நம்மளோட விவசாயிகள் கொடுக்குறோம். தயவு செய்து நீங்கள் செய்ய வேண்டிய ஒரே விஷயம் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் சந்திப்போம் நண்பர்களே. நன்றி.